இஸ்ரேல்ல இருந்து மட்டும் தான் தாக்கலாம், தாக்குறதா இருந்தா. வேற தாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு பேஸே கிடையாது. 1. 2வது அவங்கள்ட்ட ஆயுதங்களும் கிடையாது இப்ப. எல்லா ஆயுதங்களும் இணைச்சிட்டாங்கன்னு கேட்டா, ஏற்கனவே காசா போர்லயே எக்கச்சக்கமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு குடுத்து, அந்த காசா மக்கள் அழிக்கிறதுக்காக வேண்டி அமெரிக்காவுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் காலி பண்ணிட்டாங்க. அதே மாரி வந்து இந்த அயர்ன் டோம்னு சொல்லி, அந்த தாடுன்னு சொல்லி அதுக்குள்ள ஏவுகணைகளை எல்லாம் குடுத்து செலுத்தி, அதுவும் கம்ப்ளீட்டா ஸ்டாக் இல்ல, காலி ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாம, உக்ரைனுடைய ரஷ்யாவை எதிர்த்து போரிடுறதுனால, அதுக்கு ஏராளமான ஆயுதங்கள அவனுக்கு குடுத்தாங்க. அதே மாதிரி வந்து தென் கொரியாவுக்கு இணைஞ்சிருக்காங்க, நிறைய ஆயுதங்கள குடுத்திருக்கிறாங்க. அதனால இப்ப அமெரிக்காவுல தாக்குறதுக்கு ஆயுதம் இல்ல. 1 வந்து பணம் இல்ல 1, 2வது தளம் இல்ல, 3வது கப்பல் இல்ல, 4வது போதுமான ஆயுதங்கள். எதை கொண்டே தாக்குவீங்க? ஆயுதங்களும் இல்ல. இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி பகிரங்கமா ஒத்துக்கிறது தான் ஒரு நேர்மை. ஆனா அப்படி வச்சா ஒரு கேவலமாயிருங்கிறதுனால, நாங்க விரும்பினதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்குறத நினைக்கிறாங்க. பின்வாங்கிடுறாங்க. இப்ப பின்வாங்கிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப ஈரான்காரன் சும்மா விடுவானா? அது எப்படி பின்வாங்குறது? எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு என்ன பதிலு? நீ தானே சண்டைக்கு வெளியே வந்த. என் கை ஓங்கி இருக்கிறது. அதனால நீ நிறுத்திட்டு போறதுனால நாங்க விட மாட்டோம்னு என்ன செய்வாங்க? அவங்க இருக்கிற தளங்கள்லாம் குறி வச்சு அடிக்கத்தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில இணைஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, இன்னைக்கு வந்து 8 மணி டைம் குடுத்திருக்காங்க இரவு. எந்தெந்த நிறுவனங்கள்லாம் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள்லாம் அடிக்க போறோங்கிறாங்க. எதனால அடிக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய தகவலையும் திரட்டி வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள். மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, கூகுளா இருந்தாலும் சரி, அமேசான் அந்த வியாபாரம் பண்ற அமேசான் இல்ல. இந்த தகவல் தொழில்நுட்பத்தை இருக்கக்கூடிய அமேசான். அதுக்கெல்லாம் வந்து வளைகுடா நாடுகள்ல உங்களுக்கு அலுவலகங்கள் இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க? என்னுடைய அட்ரஸ் இந்திய அரசாங்கத்துல இருக்காது, கூகுள்ல இருக்கும். என்னுடைய அட்ரஸ் வந்து நான் மெயில் பண்றதுனால என்னை பத்திய டீட்டெயில் எல்லாம் எதுக்கு தெரியும்? கூகுளுக்கு தெரியும். யாருக்கு தெரியாது? மத்திய அரசாங்கத்துக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு இடம் தாக்கப்படும் போதெல்லாம் அதுக்குரிய தகவலை கொடுக்கறத இந்த கூகுள், மைக்ரோசாஃப்டுடைய நிறுவனம், அதே மாதிரி அமேசான் நிறுவனம், அது மாதிரி எலான் மாஸ்குடைய நிறுவனம், இந்த நிறுவனங்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தை தாக்குறான்ல இஸ்ரேலு, அமெரிக்கா, அதுக்கு வந்து லொகேஷன்ல இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கறது இவங்க தான்.